வணக்கம். இதில் என்ன பார்ப்பீங்கன்னா, நாயை தலைக்கயிறு இல்லாமல் நடத்தி அழைச்சின்னு போகிற பயிற்சி. இது ஏன் வேலை செய்கிறதுனா, எனக்கும் கங்காக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு. ஈருடல் ஓர் உயிர்ங்கிறது இதுதான். அவன் என்னை விட்டு முன்னாடி போயிட்டான்னா, ஐயோ நம்மளோட ஏதோ ஒரு பாகம் காணா போயிடுதேன்னு அந்த குழந்தைக்கு தோன்றுறது. அதனால தான் முன்னாடி போனதும் ஐயோ காணுமேன்னு ஓடி வருவோம் பாருங்கள். அப்போது உங்களுக்கும் உங்கள் நாய்க்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னா தலைக்கயிறு போட்டு அழைச்சின்னு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நாய் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த நாய்க்கும் கயிறு போட்டுலாம் அழைச்சிட்டே போக மாட்டாங்க. நாய்க்கே தெரியும் தன் எஜமான் தான் குட் பாய் தன்னுடைய எல்லாமே. என்ன இப்போ பாருங்கள், அந்த குழந்தை அங்கே ஒரு நாய் இருக்குது, நான் ஒன்றும் கயிறும் போடல ஒன்றும் போடல, என்ன தான் பார்க்குறான். பாவம், அதுக்கு அடிபட்டுருக்கு. இதனால தான் அந்த நாயை கட்டுறது, இந்த நாயை வீட்டுக்கு வெளியிலேயே வைக்கிறது, இதெல்லாம் பண்ணினா இந்த அளவுக்கு இந்த ஈருடல் ஓர் உயிர்னு நாய் நினைக்காது. நாய் நம்மளோட இருக்க வேண்டிய ஜீவன். அது மாதிரி அது நம்மளோட ஒன்றா பழகிடுதுன்னா அதுக்கப்புறம் நாம் அதை போன்னு சொன்னாலும் அது நம்மளை விட்டுட்டு போகாது. அது பாருங்கள், அவன் அந்த பக்கம் தூரம் போனான், நான் இந்த பக்கம் திரும்பினா குழந்தை ஓடி வந்துட்டான் பாருங்கள். நாயை கண்டிப்பாக காலையில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷமும், இரவு நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30லேருந்து 40 நிமிஷமும் கண்டிப்பாக நடத்தி அழைச்சின்னு போகணும். இது நாயுடைய உடலுக்கு பயிற்சி இல்லை, நாயுடைய மனதுக்கு பயிற்சி. தவிர உங்களுக்கும் பயிற்சி, மனிதர்களுக்கும் இது ஒரு பயிற்சி, உடலுக்கு இல்லை உங்களோட மனசுக்கும் ஒரு பயிற்சி இது. அதனால் கண்டிப்பாக நாயை நடத்தி அழைச்சின்னு போயே ஆகணும். கங்கா இப்படி வந்துடும், இங்கே ஒதுங்கிப்பா. தேங்க்யூ, நல்ல குழந்தைப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பார்ப்பீங்கன்னா, ஒரு குழந்தை இந்த காலில் பீல்னு சத்தம் போடுற மாதிரி ஒரு செருப்பு போட்டுன்னு நடக்கிறது. இப்போ அதை பார்த்ததும் கங்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தான். நான் எப்போவுமே ஒரு இடத்துல என்னோடய நாய் கொஞ்சம் சந்தேகமாக அது எதையோ ஒரு புது சமாச்சாரத்தை பார்க்குற மாதிரி தோணித்துன்னா அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போய் என் நாயை இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், இது ஒன்றும் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, இங்கேயும் நீ அமைதியாக இருக்கிறதுக்கு உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை என் நாயோட மனசில் நான் ஏற்படுத்துவேன். அப்போது அந்த இடத்துல அந்த நாய் அமைதியாக ஒரு தடவை இருந்துடுதுன்னா தெரியும், ஆனால் இது நம்ம முன்னாடியே இதை நம்ம பார்த்துருக்கோம், இந்த இடத்துல நம்ம அமைதியாக தானே இருந்திருக்கோம், இந்த தடவையும் அமைதியாக இருக்கலாம்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு தருவாய் எங்கெல்லாம் நாய் வெறிக்கிறதோ, வெறிச்சு பார்க்கறது, இந்த குத்து பார்க்கறது, இதெல்லாம் நடந்ததுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் என் நாயை அழைச்சின்னு போய் அமைதியாக என் நாய் என்ன கற்றுக்குன்னா, நம்ம எதை பார்த்தாலும் வெறிக்க வேண்டாம், என்னால் அமைதியாக இருக்க முடியுங்கிற அந்த ஒரு முக்கியமான பாடத்தை நாய் கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. குட் பாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பார்ப்பீங்கன்னா, ஒரு 2 தெரு சந்திக்கிற இடம், அந்த இடத்துல ஏதாவது போக்குவரத்து இருக்கும், நான் அவனை நிற்க சொல்லுவேன். குட் பாய் கங்கா, பாருங்க ரொம்ப சமத்திட்டி குழந்தை. போலாம் சொன்ன உடனே நிற்கிறான் பாருங்க குழந்தை. அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுத்துவேன். அவன் ஏதாவது ஒரு சின்ன செயல் செஞ்சால் கூட அதை அந்த உண்மையான சந்தோஷம். இந்த சின்ன செயல்ங்கிறது தமிழில் ஒரு தப்பான வார்த்தை. கெட்ட செயல்களுக்கு தான் சின்ன செயல் கம்பராமாயணத்தில் வரும். ஆனால் நான் அது மாதிரி சொல்லலை. ஏதாவது ஒரு எளிமையான ஒரு செயல் செஞ்சாலும் அதுதான் சரியான வார்த்தை. சின்ன செயல்னு சொல்லக்கூடாது. எளிமையான செயல் செஞ்சாலும் அதுக்கு என் மனசுலேருந்து பரிபூர்ணமாக அவனை பாராட்டுவேன். அது உண்மையிலேயே என் மனசில் ஏற்படுற அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவேன். அது அந்த நாய்க்கு புரியும். இப்படி தான் அந்த உறவை நம்ம வலுப்படுத்தணும். இதெல்லாம் இதை சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைங்கிற மாதிரி இந்த நாய்கிட்ட அன்பாக இருக்கிறதையும் சொல்லி தெரிய முடியாது, யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதெல்லாம் பிறக்கும் போதே இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
ஒரு சில ஜனங்களுக்கு அது இருக்கும் போல் இருக்கு. எனக்கு இருக்கு கண்டிப்பா. குட் பாய் கங்கா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா படுக்கல ஒன்னதான் எழுந்துடும். வாடா கண்ணா போலாம் வா வா கங்கா ஓடியா ஓடியா. அதனால இந்த நடைப்பயிற்சிங்கிறது வந்து வெறும் உடம்புக்கு பயிற்சி கொடுக்குற நேரம் மட்டும் இல்லை, அந்த தருவாயை பயன்படுத்தி பல விஷயங்களை மனிதனாகிய நானும் நாயாகிய என் கங்காவும் 2 பேருமே கற்றுப்போம். அந்த நேரத்தில் அவன் சில விஷயங்களை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுப்பான், சில விஷயங்களை எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறத நான் கற்றுப்பேன் ஒவ்வொரு நாளும். அதனால் இந்த நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம்.